கனடா கவர்மெண்ட்ல நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னால பயங்கரமா இஷ்யூஸ் வருது. இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தர் வந்து எமர்ஜென்சிலே வெயிட் பண்ணி இறந்து போனார்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த பிசி கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ஸ்டேட்ல இப்போ யாராவது வந்து விசிட்டர் விசாலையோ இல்லாட்டினா வந்து டூரிஸ்ட் விசாலையோ கனடாக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இதே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாங்கிற இந்த ப்ராவின்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 மந்த் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் மாதம் ஒரு $75 பே பண்ணாங்கனாலே போதும். அவங்களுக்கு வந்து எம்எஸ்பி வந்து கவர் ஆகிடும். அதாவது மெடிக்கல் வந்து கவர் ஆகிடும், கவர்மெண்ட்டோட ஃப்ரீ மெடிக்கல். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது ஒர்க் பர்மிட்டில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட் விசாலாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க $75 பே பண்ண தேவையில்லை. இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே எம்எஸ்பி உண்டு, அதாவது மெடிக்கல் கவரேஜ் வந்து உண்டு. இப்போது இவங்களுக்கு தான் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட பிஆர் கிடையாது, இவங்க வந்து சிட்டிசன் கிடையாது. அவங்களுக்கு எதுக்காக நாங்கள் ஃப்ரீயாக மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு $7500 $7500 நீங்கள் வந்து பே பண்ணாதான் உங்களுக்கு இனிமேல் வந்து எம்எஸ்பி வந்து கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரொப்போசல் தான், இன்னும் அந்த பில் வந்து அமலுக்கு வரல. ஒருவேளை இந்த பில் பாஸ் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து $7500 வந்து இயர்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்டில் அவங்க வந்து ஒரு பிஆர்ஓ சிட்டிசனாவோ ஆற வரைக்கும், அதாவது பிஆர் ஆற வரைக்கும் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7500ங்கிறது இன்ஃப்ளேஷன் ரேட்டை பொறுத்து அப் அண்ட் டவுன் மாறலாம், குறையலாம், கூடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you next video.